வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இப்போ மட்டன் கிரேவி வித் சேலட் ரைத்தா ஒரு அட்டகாசமான ஒரு கிரேவி, ஒரு ருசியான சேலட் எப்படி செய்யலாம் பார்ப்போம். ஒரு 2 கிலோ மட்டன் இந்த மாதிரி ப்ரெஷர் குக்கரில் 15 நிமிஷம் வச்சு எடுத்து வச்சுருங்க. ஸோ இதை வச்சு தான் நம்ம இன்றைக்கி மட்டன் கிரேவி செய்ய போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு ஒரு 3 கிழங்கு, ஒரு 2 தக்காளி, வெங்காயம் ஒரு 4, கொத்தமல்லி. இப்போ சட்டியில் எண்ணெய் காஞ்சிருச்சு. அப்போ நம்ம எப்பயும் போல் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பே லீஃப், அதுக்கப்புறம் கடுகு தாளிப்பு, அப்புறம் பெருஞ்சீரகம் எல்லாம் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு நம்ம வெட்டி வச்ச வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இப்போ பாருங்கள், வெங்காயம் கொஞ்சம் நல்லா பொன்னிறமான பிறகு நம்ம தேவையான அளவு பெருங்காயத்தூள் சேர்த்துக்குங்க. ஸோ இப்போ வெட்டி வச்ச உருளைக்கிழங்கையும் மிக்ஸ் பண்ணிக்கிங்க. கொஞ்சம் நல்லா வெந்த பிறகு நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு பிடி கருப்புலையும் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வதக்கி விடுங்க. அதுக்கப்புறம் நம்ம மட்டன் அவிச்சு வச்சுருந்தோம் இல்லையா ப்ரெஷர் குக்கரில், அதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா வெந்து வரட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எப்பவுமே மட்டன் கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துக்குங்க. அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அந்த கேப்பில் ஒரு சேலட் ரைத்தா எப்படி செய்யலாம் பார்க்கலாம். டீமூன் ஒரு 2 டீமூன் இந்த மாதிரி சாப் பண்ணிக்கிங்க. அப்புறம் கிரேப்ஸு, ஷீட்ஸ் இல்லாத ஒரு கிரேப்ஸு கட் பண்ணிக்கோங்க. உப்பு தேவையான அளவு சேர்த்துக்குங்க. மயோனீஸ் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு சுவையான சேலட் ரைத்தா ரெடி ஆயிடுச்சு. ஸோ இது நெய் சோறுக்கெலாம் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். இப்போ பாருங்கள், மட்டன் நல்லா கொதித்து கொஞ்சம் தண்ணி சுண்டிருச்சு. ஸோ இந்த கேப்பில் நம்ம மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் அரைச்ச பட்டை மிளகாய் பேஸ்ட் இருக்கும் இல்லையா, அது ஒரு 4 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் 1.5 டேபிள் ஸ்பூன் இறைச்சி மசாலா சேர்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க, ஒரு சுவையான மட்டன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இன்னும் சுவை கூடுறதுக்கு கொஞ்சமாக புளி கரைச்சல் சேர்த்துக்கோங்க. இன்னும் அட்டகாசமாக இருக்கும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ஃபைனலாக கொத்தமல்லியை ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு வீட்டில் ஒரு சின்ன விசேஷத்துக்கு இந்த மட்டன் கிரேவி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப அருமையாக இருக்கும். என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ்.